லீனஸ்னா என்னடா எல்லாம் சொல்லுக்கிறாங்க ஊரில் என்ன வந்துச்சுன்னு. அவங்களாம் சும்மா சொல்லுங்கிறாங்க போடா. சோன் போட்டோங்க வந்துட்டு பாரு ஏனிங்கிறது வாட்ஸ்அப்ல. இந்த காமி ஷாருக் லீனஸ்னா காட்டலாம். இது ஃபோட்டோ பாரு. இவன் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் பிஸின்னு. ஹலோ, அன்னைக்கு வீட்டில் இருக்கிறேன் வாடா. ஆ எத்தனை பொண்ணுங்கிட்ட தானே பேசுகிற? எப்போ பார்த்தாலும் பிஸின்னு வருது. ஃப்ரெண்டுண்ணா. கேள்விப்பட்டியாடா நேற்று ஊரில் ஏன்னா வந்துச்சாமே? நான் கூட பார்த்தேண்ணா, வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்க. காட்டில் என் கூட வரும்போது வீடியோ தரல, அது கொஞ்சம் போடு. அப்புறம் போக போக அனிமல்ஸ் வருதுன்னு இருந்துச்சு. 2-3 நாள் போய் பார்த்தேன், அப்புறமா போகிறதே விட்டேன். இந்த 2 வீடியோவில் உனக்கு என்ன வித்தியாசம் தெரியுது? ஒன்றும் இல்லைண்ணா, இதை சாப்பிட்டுச்சு அதை ஓடிச்சு. டிஃப்ரென்ஸ் இருக்குடா. காட்டில் அது சாந்தமாக இருக்குது, ஊரில் அது ஆக்ரோஷமாக இருக்குது. ஏன்னா அப்படி? ஏன்னா காடு அதோட வீடு. அப்படியே நான் வெளியே வந்துச்சு. அதை நம்ம அங்கே தான் போய் பார்க்கணும். நான் கேப் எடுத்துன்னு வந்தேண்ணா. அப்படியே அந்த வண்டி எடுத்துன்னு வந்துடு. ஓகேண்ணா. இங்கே நான் கண்டுபிடிக்க போகிறோம். யூஸ்வலாக அவ்வளோ காட்டுள்ள வரமாட்டேன். போதுமான பிக்சர்ஸ் அனிமல்ஸ் வெளியே வரணும், அங்கேயே கிச்சிடும். அதனால் அங்கே எடுத்துன்னு போயிடுவேன். என்னண்ணா இது? இங்கே யாரும் வந்து பார்த்தது இல்லைன்னு சொன்னீங்க? கொஞ்ச நாளாக இங்கே வருது இல்லைடா. ஆனால் இது பார்த்தா கொஞ்ச நாளாக நடக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப நாளாக யாரும் இது பண்ணியிருக்கணும். அது எப்படி நான் பாசிபிள்? நான் நினைக்கிறேன் இட்டானோன்னு வீட்டுக்கு போய் வைக்கணும். அதனால இது நைட்டில் தான் நடந்திருக்கணும். வேரோட பிச்சுக்கிறாங்கடா. ஒரு நிமிஷம் இரு.
இதை பார்த்தா ஒயிட் சாண்டல்வுட் மாதிரி இருக்கு. இங்கேயும் கல்டிவேஷன் பண்ணுறாங்க போல். ஆனால் மற்ற மரத்தை ஏன் வெட்டியிருக்கானுங்க? என்னண்ணா பண்ணுறது? நைட்டெல்லாம் இங்கே இருந்து பார்க்கலாம். வண்டி போய் மரவாணி பேசிட்டு வந்துடு. சரிங்க. என்னண்ணா இது நைட்டாகவே வெளிச்சமாகவே இருக்கு. இன்னைக்கு ஃபுல் மூன் டேடா. ஒரு நிமிஷம் ஏதோ வண்டி சத்தம் கேட்குது. நம்ம மரம் வெட்டுற மிஷின் எப்பவுமே பிரச்சனை தான்டா. நம்ம தான் வெட்டுறோம், கதையிலே வெட்டும் போயிடலாம். அப்போ நீயே வெட்டு. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இல்லை. கை விடுதல. நீ என்ன முட்டி போடல? முட்டி போடுறா. கை கலவானே சார், இப்படி போடுங்க சார், கை வந்தால் கட்டிக்கிறேன் சார். சரி அப்படின்னு இல்லை. எத்தனை நாளாக பண்ணுக்கிறீங்க இதெல்லாம்? சார் பொழப்புக்கு தான் சார் பண்ணுறோம். சார் எல்லாம் வீட்டு கஷ்டம் தான் சார், எல்லாம் வயிற்று பொழப்புக்கு தான் சார் பண்ணுறோம். ஆமாம் சார், அண்ணா உயிரை பார்த்தாலே தெரியலையா? என்ன காமெடியா? விடு நிக்கி. ஒன்று டைம் இந்த காட்டில் உங்களை பார்க்கவே கூடாது. யோ அந்த இதெல்லாம் சொல்லாதே, அதுக்கு இப்படியே நான் எங்கன்னா ஊர் பக்கம் போயிடுறேன். சும்மாவா நீ? என்னங்கடா வெறுங்கை வீசினா வந்துக்கிறீங்க? எதை பேசினாரு வந்தீங்க? நாள் பாம்பு தெரியும். 2 பேரும் தானுங்கண்ணா, கையில் கத்தியெல்லாம் என்கிட்ட தூக்கி கழுத்தில் வச்சிட்டானுங்கண்ணா. திரும்ப அந்த பக்கமாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டானுங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, விடு. இவருக்கு என்னாச்சு? மாட்டுறது நாங்கள் தானே. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. உனக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் தான் வாங்குறோன்னு தான் நினச்சேன். இல்லைண்ணா, போலீஸ்கிட்ட போய் என்ன பண்ணுறது? நீ என்ன நான் லூஸு மாதிரி சிச்சுன்னுக்கிற? லோடு டெம்போவில் ஷெட்டில் வச்சுருக்கேன். காலையில் எடுத்துன்னு போய் டெலிவரி பண்ணுறேன். நாளைக்கு நீங்கள் போகும்போது நானும் கூட வரேன். அவங்கள சீக்கிரமாக முடிச்சுட்டு பார்ட்டிக்கு போகிறோம். எங்கடா யாரும் வரா? நீங்கள் யாரையும் காணோம்? களி ரெண்டே பேர் வந்து வசமாக மாட்டிக்கினானுங்கடா. போய் புடுறானுங்களா? நீ பார்க்கறது எனக்கு புரியுது. இப்போ பார். ரெண்டு பேரும் தான்டா சொன்னீங்க. நீங்கள் வரது அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? யாரை கூட்டின்னு வந்து போனாங்க? ஒன்று டைம் இந்த காட்டில் உங்களை பார்க்கவே கூடாது. என்னண்ணா போட்டிங்க? போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துருந்துங்களா? இவனுக்கு எதுவும் அடியாள்றா. இவனுக்கு எட்டுக்கிறான் பாரு, அவனை தான் பிடிக்கணும். சீக்கிரமாக வண்டி எடு. இவன் தான் எட்டு போல இருக்குது. இங்கே சரியாக கேட்க மாட்டேங்குது. வா கொஞ்சம் அங்கே போய் பார்க்கலாம். லோடு டெம்போவில் ஷெட்டில் வச்சுருக்கேன். காலையில் எடுத்துன்னு போய் டெலிவரி பண்ணுறேன். நாளைக்கு நீங்கள் போகும்போது நானும் கூட வரேன். அவங்கள சீக்கிரமாக முடிச்சுட்டு பார்ட்டிக்கு போகிறோம். என்ன பண்ணுறது நிக்கி?
போலீஸ்ண்ணா. தமர் போய் டெம்போ லைட் போடு, இவங்களை நானே முடிக்கிறேன். எப்பா தம்பிதர ஃபோன் எடுப்பா. எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தான் ப்ளூ சட்டை சேனலோட ப்ளூ பேண்ட். ஏதோ கேஜிஎஃப்ல யானை வந்துச்சுட்டு பசங்க சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து நம்ம பசங்க எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இந்த படத்தோட கதையை பற்றி நான் இப்போ சொன்னேனாக்கா பார்ட் 2 வர வரப்போகுது. அதோட எண்டில் வந்து இந்த படத்தோட ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னாக்கா எனக்கு இப்போ வந்து கடையை சாத்தின்னு போகணும், டைம் ஆச்சு. ஏன்னா எங்கள் வீட்டோட கதவை சாத்திடுவாங்க. ஓகே பாய்.